சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதே காஞ்சிபுரத்துல பேரறிஞர் அண்ணாவுடைய வீட்டுக்கு போய் அவருக்கு மரியாதை செஞ்சுட்டு அவரை வணங்கி என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நான் துவங்கினேன். இன்னைக்கு அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கும் உங்க காஞ்சிபுரத்துக்கு நம்ம காஞ்சிபுரத்துக்கு வந்து என்னுடைய முதல் பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க சுத்த போற முதல் பிரச்சாரம் உங்களை சந்திச்சு உங்களை பார்த்துட்டு காஞ்சிபுரம் தொகுதியுடைய வெற்றியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன். நாளைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் திருவாரூர் மண்ணில் கலைஞர் பிறந்த திருவாரூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். நான் அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மண்ணில் ஆரம்பிக்கிறேன். நம்ம தலைவர் கலைஞர் பிறந்த திருவாரூர் மண்ணில் ஆரம்பிக்கிறாரு. நீங்க பார்த்திருப்பீங்க 2 நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை எங்க இருந்து ஆரம்பிச்சார் தெரியுமா? சென்னையில பாஜக போட்டியிடுற மயிலாப்பூர் தொகுதியிலிருந்து தான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். நம்மள பிடிச்சவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்படிலாம் நிறைய விஷயம் மனசுக்கு தோணும் இல்லையா? அது மாதிரி தமிழ்நாடே நமக்கு பிடிச்ச இடம் தான், நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான். தமிழ்நாட்டுல எங்க இருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்மள பெத்த அம்மா இருக்கிற இடத்துல இருந்து அவங்களோட ஆசையோட ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதானே ஒரு பிரைட்டான ஒரு சைனா இருக்கும், ஒரு ஒளியோட ஒரு வெளிச்சத்தோட. சோ இதெல்லாம் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு தான் உங்க விஜய் உங்க பெரம்பூர் தொகுதியில இருந்து நம்முடைய தலைவர் அதான் தொடர்ந்து சொல்றாரு, வர்ற தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். இந்த 4 முனை போட்டி 40 முனை போட்டினு எத்தனை முனை போட்டினு எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள பாசிச சக்தியை பாஜக சக்தியை நுழைய விடக்கூடாது. உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத இந்த தீய சக்தி திமுக அரசு என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி எறிவோமா? வருகின்ற 23ஆம் தேதி நீங்க போய் சகோதரி நித்யா சுகுமாரன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். ஏப்ரல் 23ஆம் தேதி காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசிலுக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்தழுத்துங்க. உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், உங்கள ஒருத்தராக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழ் நாட்டு கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பேர் உதயசூரியன். உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. பெண்கள் பாதுகாப்பு இல்லாத, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத, போதை பொருள் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை நம்ம காப்பாத்தி ஆகணும். தமிழ்நாட்டை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். இப்படி ஒண்ணுத்துக்குமே உதவாது இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு விரைவில் விடை பெற போகும் ஸ்டாலின் சார் தான் காரணம். சோறு தண்ணி கூட இல்லாம இருந்துடலாம் போல, ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம எப்படி இருக்கிறது? நம்ம பொம்பளை பிள்ளைங்களா ராத்திரில டாய்லெட் கூட போக முடியல. போயிட்டு வர கேப்ல என்ன நடந்துருமோ என்ன ஆயிடுமோ பதட்டத்தோட இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பாட்டி வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. ஒரு டீ கடையில நிம்மதியா டீ குடிக்க முடியல. போதையை போட்டு வந்து எல்லாரும் வெட்டிட்டு போயிடறானுங்க. இதெல்லாம் நாடா இல்ல காடா? இங்க கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சிருக்கிற ஸ்டாலின் சார் ஒரு அடிப்படை பாதுகாப்பை கூட கொடுக்க முடியலன்னா எதுக்கு இந்த ஆட்சி, எதுக்கு இந்த அதிகாரம்? மக்களுக்கான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு இதெல்லாம் எதை பத்தி முக்கியமே கிடையாது. அவருக்கும் இந்த திமுக அரசுக்கும் இந்த 5 வருஷத்துல என்ன முக்கியம் தெரியுமா? குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளையடிச்சதான் முக்கியம். இன்னைக்கு மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், மக்களை போய் வாக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். எந்த உரிமையில கேட்கிறோம்? 2021 சட்டமன்ற தேர்தல்ல என்னென்ன செஞ்சு கொடுத்திருக்கிறோம்? தேர்தல் வாக்குறுதியா சொன்ன அத்தனை திட்டங்களையும் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். ஆட்சி பொறுப்பேற்றோன்னு நம்முடைய தலைவர் முதலமைச்சரா பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிர் உங்களுக்கான கையெழுத்து, விடியல் பயண திட்டம். இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் குறைந்தது 900 ரூபாய் வரைக்கும் மாசம் சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வரணும், படிக்கணும்னு
1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இன்னைக்கு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தையும் அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி பள்ளிக்கூடம் படிச்சா பார்த்தாது, காலேஜ் போய் படிக்கணும், உயர்கல்வி ரொம்ப முக்கியம்னு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையும் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. 13 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். தேர்தல் அறிக்கையில நம்ம சொன்ன வாக்குறுதி. கடந்த 3 வருஷமா மாசம் 1000 ரூபாய், 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தை இந்த தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜக கூட்டணியும் யோசிச்சாங்க, முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நீங்க நிப்பாட்ட முயற்சிக்கிறீங்களா? இதோ கொடுக்குற 5000 ரூபான்னு 5000 ரூபாய் 1,31,00,000 குடும்பங்களுக்கு நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாரு. மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்ச உடனே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய தலைவர் நிச்சயம் சொன்னா செஞ்சு காட்டுவார். இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க எடுத்து வச்சு பேசுங்க. இப்படி பல திட்டங்களை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட். வளர்கின்ற மாநிலங்கள்ல 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாடு வந்திருக்கு. இதற்கெல்லாம் ஒன்றிய அரசு பாஜக ஏதாவது நமக்கு துணை இருந்தாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தாங்களா? ஒன்றிய அரசு போடுகின்ற பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் ஒரு திட்டம் கூட கிடையாது. தமிழ்நாடுக்கு திட்டமும் இல்ல, தமிழ்நாடுங்கிற பேர் கூட பட்ஜெட்ல கிடையாது, ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல கிடையாது. அப்படிப்பட்ட ஒன்றிய அரசை இன்னைக்கு அதிமுகங்கிற அடிமை கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வருது. ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், மீண்டும் சொல்றேன். நம்ம முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கிறோம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்தியாவே ஒரு முரட்டு அடிமையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரூபத்துல பாத்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த முரட்டு அடிமையை விரட்டி அடிக்க வேண்டிய தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். இதை நீங்க நிச்சயம் செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டை தொடர்ந்து ஒதுக்கி வருகின்ற பாஜகவை நாம தமிழ்நாடு ஒதுக்கி வைக்கணும். நிச்சயம் செய்வோமா? செஞ்சு காட்ட வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கறத இந்த தேர்தலில் நாம ப்ரூவ் பண்ணி காட்டணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை வாக்குறுதிகளை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. தேர்தல் அறிக்கை மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். காலை உணவு திட்டம் இப்ப 5ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். மீண்டும் ஆட்சி அமைஞ்ச உடனே 5ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம் பள்ளி மாணவர் கல்லூரி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு. அதை உயர்த்தி 1500 ரூபாயாக உயர்த்தி கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். ஓஏபி முதியோர் ஓய்வு தொகை, முதியோர் உதவி தொகை திட்டம் 35 லட்சம் முதியோர்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணி 1200 ரூபாவை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் அதையும் 1500 இருந்து 2500 ரூபாயாக மாத்தி கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய தலைவர். மகளிர் குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் கேரண்டி இல்லாத கடன்கள் வழங்கப்படும் வாக்குறுதியும் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றணும்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க சகோதரி நித்யா சுகுமார் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்திற்கு நிச்சயம் அனுப்புவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. திட்டங்கள் காஞ்சிபுரத்துக்கு செஞ்சு கொடுத்தது. இந்த காஞ்சிபுரம் தொகுதியில பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சிலவற்றை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். நகராட்சியா இருந்த காஞ்சிபுரம், முனிசிபாலிட்டியா இருந்த காஞ்சிபுரத்தை இன்னைக்கு கார்பரேஷனா மாத்தி காட்டியது நம்முடைய திமுக அரசு. 300 கோடி ரூபாய் மதிப்புல பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்று இருக்கு. 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 2ஆம் கட்ட திருப்பார்கடல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மஞ்சள் நீர் கால்வாய் மேம்பாட்டு பணிகள், பேரறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவ மையத்துல புதுசாக 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அதிநவீன மருத்துவ உபகரணங்கள்,
30 கோடி ரூபாயில காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயில் குடமுழுக்கு நம்முடைய ஆட்சியில நடத்தப்பட்டிருக்கு. சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலையை 4 வழிச்சாலையாக மேம்படுத்தப்படுகின்ற பணிகள் 4 வே லேன் ஆக்கி இருக்கிறோம். 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சாக்கடை சுத்திகரிப்பு நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு புதிய கட்டிடம். இப்படி பல பணிகள் நம்முடைய மாவட்டத்துக்கு உங்க தொகுதிக்கு நடைபெற்றிருக்கிறது.